அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரியமுடன் புவியியல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாறை உள் இயக்கத்துல எரிமலை வெடிப்பை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பூமிக்கு அடியில இருக்கிற இந்த பாறை குழம்புகள் பேர் என்னன்னா மேக்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாறை குழம்பு வந்து நம்முடைய பூமியோட மேற்பரப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய பேர் வந்து என்னன்னா லாவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லாவா பொதுவாக பார்க்கும் பொழுது நம்முடைய அட்மாஸ்பியர்ல ப்ரெஷர் மேலே போக போக குறைஞ்சிட்டே வரும். அதே நேரங்களில் நம்மளுடைய வெப்பநிலை ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நம்முடைய பூமியின் ஆழத்துக்கு வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வீதம் வெப்பநிலை உயர்ந்துகிட்டே போகும். அப்போ ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை தான் அதிகரித்து போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் ப்ரெஷர் அழுத்தம் வந்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 5 டன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஹை ப்ரெஷரா வந்து இருக்கும். அப்போ இந்த ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இது ரெண்டுனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாறை வந்து ரொம்ப ஹீட் ஆகி ஒரு லிக்யூட் ஸ்டேஜ் வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் பாறை குழம்பு மேக்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மேக்மாவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எரியக்கூடிய வாயுக்களோட சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹை ப்ரெஷர்ல வந்து நம்மளுடைய பூமியோடைய மேலோட்ட லேசா பலவீனமாக இருக்கிற மேலோட்டில் வந்து வெடிச்சு சரி வெளியே வரும் பொழுது லாவாக வந்து மாறும். இந்த லாவா தான் குளிர்ச்சி அடைஞ்சு என்னன்னா தீப்பாறைகளா வந்து உருமாற்றம் வந்து அடையும். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல நம்ம தீப்பாறைகளை பத்தி பார்ப்போம். நன்றி.